பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும், சோசியல் மீடியாவின் மூலமாய் பங்கு பெறுகிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் யாக்கோபுக்கு அவன் தனிமையாய் தன்னுடைய பயணத்தை தொடங்கி அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது அவனை கர்த்தர் சந்தித்து அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபுக்கு ஜீவனுள்ள தேவன் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனியாக இருக்கிறேன்னு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். விடாத அவர் சொல்கிறாரு, நான் உன்னை காத்துக்கொள்வேன். நிறைய போராட்டங்கள் இருக்கும் போகிற வழியில், நான் உன்னை பாதுகாத்து கொள்வேன். ஆண்டவர் கடைசியாக சொல்கிறாரு, உன்னை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நீ போகிறல்ல, அப்படியே இருந்துட மாட்டேன், உன்னை நான் திரும்ப வர செய்வேன். உங்கள் அப்பா விட்டுட்டு போகிற, உன் சகோதரனை விட்டுட்டு போகிற, பயப்படாத, நான் உன்னை மறுபடியும் திரும்ப வர செய்வேன். அப்படி சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்தம் செய்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்பதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பமாய் நம் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்காய் வந்திருக்கிறோம். இந்த யாக்கோபுடைய குடும்பத்தை கர்த்தர் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன். அதுக்கு முன்னாடி வசனத்தில் சொல்கிறார், உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ யாக்கோபுடைய மகனாய் இருக்கிற யோசேப்பை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒரு நல்ல குடும்பம். ஆண்டவர் சொன்னபடியே பாருங்கள், அந்த குடும்பத்தில் 12 பேர், ஒரு பெரிய ஜெனரேஷன் உருவாக்கிட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. 12 பேர். அந்த 12 பேரும் 12 கோத்திரம். பாருங்க, எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அவங்களுக்கு. கர்த்தர் சொன்னதை செஞ்சிருக்காரு. அதில் யோசேப்பை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நல்ல குடும்பம், 12 பேர் இருக்கிற ஒரு குடும்பம். திடீர்னு பார்த்தா அந்த குடும்பத்தில் ஒரு போட்டி பொறாமை வந்துடுச்சு. என்ன போட்டி பொறாமை? இந்த யோசேப்பு பார்த்துங்க, ஒரு தரிசனத்தை பார்க்குறார், அவ்வளோதான். அந்த தரிசனத்தை பார்த்து தன்னுடைய சகோதரனிடத்தில் சொல்கிறார். அது சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை வந்துடுச்சு. நீ என்ன பையன் எனக்கு தரிசனத்தை பார்த்து சொல்கிற? உன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குது, எங்கள் அரிக்கட்டுக்கெல்லாம் தலை குனிஞ்சு நிற்குதா? அதையும் பார்த்தலாம் அப்படி சொல்லிட்டு பாருங்கள், இவனுக்கு விரோதமாக எல்லாம் எழும்பிட்டாங்க. யோசேப்புக்கு விரோதமாக எல்லாம் எழும்பி அவனை கொண்டு போய் அந்நிய தேசத்தில் விற்று போட்டாங்க. அந்நிய தேசத்தில் போகிற மக்களெல்லாம் அடிமையாக போவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்கள்ல அந்த நாட்களில். ஸ்லேவ்ஸ், அடிமைகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி யோசேப்பை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த அந்நிய தேசத்தில் போய் அவன் குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்.
எப்படி அந்த குடும்பத்தை ஆண்டவர் பராமரிக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். பிரியமானவர்களே, இப்போ யோசேப்பு, அவனுடைய தகப்பனார் யாக்கோபு, அவனுடைய சகோதரர்கள் இருந்த இடத்துல பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பஞ்சம் வந்துடுச்சு. பக்கத்து தேசத்தில் இருக்கிற யோசேப்பு அந்த தேசத்தில் அடிமையாக போனான். ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்திட்டார். அவனை உயர்த்தி பிரதானியாய் ஒரு ஸ்தானத்தில், ராஜாவுக்கு அடுத்த இடத்துல அவனை அமர வச்சிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரப்போகுது. ஆகையினால ராஜாக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருங்க, பஞ்சத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்து அவர் தரிசனத்தோடு கூட சொல்கிறாரு. அதை அவங்க ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், யோசேப்புடைய தகப்பனாக இருக்கிற யாக்கோபு இருக்கிற இடம், அவருடைய பிள்ளைகள் சகோதரர்கள் இருக்கிற இடம் மிகப்பெரிய பஞ்சத்தில் அகப்பட்டுடுச்சு. மிகப்பெரிய பஞ்சம் அங்கே வந்துடுச்சு. உடனே யாக்கோபு சொல்கிறாரு, எப்பா பக்கத்து தேசத்தில் எல்லாம் செழுமையாக இருக்காங்க, கொஞ்சம் போய் அங்கே தானியத்தை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி யோசேப்புடைய சகோதரர்களை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். யோசேப்புடைய சகோதரர்களுக்கு தெரியாது அது யோசேப்பு தான். பாருங்கள், அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. போய் அங்கே தானியெல்லாம் கேட்குறாங்க. அங்கே நிறைய வாக்குவாதங்கள்லாம் நடக்குது. யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கொண்டு வந்த பணத்தையும் அதில் போட்டு அனுப்பிட்டார். கடைசி மகனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு பாருங்கள் அப்பா கூட்டணுவா அப்படின்ட்டாரு. அந்த சூழ்நிலையில் தான் அவர் சொல்கிறார், பாருங்கள், என் தகப்பனிடத்தில் போய் சொல்லுங்கள், யாக்கோபிடத்தில் போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், இன்னும் 5 வருஷம் இந்த தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, இன்னும் 5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஆகையினால நான் என்ன பண்ணுறேன், குடும்பத்தை வறுமையில் இருந்து வராதபடிக்கு நான் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இவ்வளோ அடிமையாக கொண்டு போகிறாங்க. இவங்க நினச்சாங்க அவனை தொலைச்சிட்டோம், அவனை முடிஞ்சு போச்சு அவன் கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அந்நிய தேசத்துக்கு போய் அங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறான். தான் குடும்பத்தை பாருங்கள் பராமரிக்கிறான். ஹல்லேலூயா. தன் குடும்பத்துக்கு இன்னும் பஞ்சம் வந்து அந்த தேசத்தில் இவர்கள் மாண்டு போவார்கள் என்பதை யோசேப்பு அறிந்தபடினால அவன் சொல்கிறான், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது. அவன் ஆண்டவருடைய பிள்ளை, இன்னும் 5 வருஷத்தில் என்ன ஆவீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி என் தகப்பனிடத்தில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரனிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப அழுக. பார்வோனும் அதை பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தார் எல்லாம் பார்க்குறாங்க. அழறாரு, அவருக்கு தெரிஞ்சு போய் அழறாரு. அழுதுட்டு மெதுவாக சொல்கிறாரு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது தம்பிங்களா, சகோதரர்களை நீங்கள் போய் அவரை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லி அப்பாட்ட போய் சொல்லு அப்படி சொல்லி அனுப்புகிறார். பாருங்கள், ஆண்டவர் எப்படி பராமரிக்கிறார் தன் குடும்பத்தை. யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். அந்த தேசம் முழுவதும் பஞ்சம் இருக்குது.
அந்த தேசத்தில் சாப்பாடு சாப்பிட முடியாதபடிக்கு கொடுமையான பஞ்சம், பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் யோசேப்பை அந்நிய தேசத்துக்கு அனுப்பி அவன் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யாக்கோபுடைய குடும்பத்தை பஞ்சத்துக்கு அடிபடாதபடிக்கு, வறுமை வராதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த வருஷத்தில் என் குடும்பம் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலி எப்படி இருக்கும், இப்படி பிரச்சனை இருக்குதே அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அவன் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருந்தது, யாக்கோபு இருக்கிற இடத்துல பிரச்சனை இருந்தது, கவலை இருந்தது, சாப்பாட்டுக்கு திண்டாட வேண்டிய சூழ்நிலை இருந்தது, விளைச்சல் இல்லை, கடுமையான பஞ்சம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு வறுமை வராதபடி யோசேப்பை கொண்டு காப்பாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தில் உங்கள் குடும்பங்களுக்கு வறுமை வராதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பஞ்சமான சூழ்நிலை போல இருக்கலாம், எல்லாம் இறுக்கமான சூழ்நிலை போல இருக்கலாம், அல்லது வேற வழியே இல்லை, என்ன பண்ணுறது, அப்படி ஒரு நிலைமைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கலாம். எங்கன்னா எதனா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் குடும்பங்களை வறுமை வராமல் காக்கிற தேவன். யாக்கோபை நேசிக்கிறபடினால் யோசேப்பு தன்னுடைய மகனை வைத்து அந்த குடும்பத்துக்கு வறுமை வராதபடி கர்த்தர் தானியங்களால் நிரப்பி அவனை போஷித்து அவனை பராமரித்து பஞ்சகாலத்திலும் அவனை புஷ்டியாயிருக்க வைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்ல, அவர் தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் செய்தவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை இந்த வருஷத்தில் நடத்த போகிறார். எல்லா வறுமைகளையும் மாற்றி, சூழ்நிலையிலே பார்க்காதீங்க, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்களுக்கு முன்பதாய் காணப்படுகிற குழப்பங்களை பார்க்காதீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் மகன் இப்படி ஆயிட்டான், பிள்ளை இப்படி ஆயிட்டா, மகன் இப்படி ஆயிட்டா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறார். பஞ்ச காலத்தில் யாக்கோபை போஷிப்பதற்காக யோசேப்பு அடிமையாய் அந்நிய தேசத்துக்கு போனான். அடிமையாய் அங்கு போன அவனை கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி அவன் மூலமா அந்த தேசத்தையும் ஆண்டவர் செழிக்க செய்தார். இவன் மூலம் அந்த யோசேப்பின் மூலமாய் தன் சொந்த குடும்பத்தையும் கர்த்தர் பராமரித்தார். எனக்கு அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவர் உங்களையும் வறுமை இல்லாமல் இந்த வருஷத்தில் பராமரித்து நடத்துவார். உங்கள் குடும்பத்துக்கு வறுமை இருக்காதுங்க. ஆண்டவர் நிறைவானதை தருவார். பஞ்சகாலம் சூழ்ந்திருந்தாலும், ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும், கொடுமையான செய்திகள் வந்தாலும், பலர் கண்களுக்கு முன்பதாக திண்டாடுகிற நிலைமைகள் வந்தாலும், கர்த்தர் உங்களை போஷிக்கிறவர். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு வறுமை வராதபடி காத்தார். யாக்கோபுடைய குடும்பத்துக்கு வறுமை இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு வறுமை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார். இப்போ பாருங்க, இவன் பணமும் திரும்ப வந்துடுச்சு, தானியமே வீட்டுக்கு வந்துடுச்சு. கர்த்தர் இலவசமாக உங்களை போஷிக்கிறார் பாருங்க, இலவசமாக அவங்கள பராமரிக்கிறார் பாருங்க, இலவசமாக அவங்களோட வறுமை எல்லாம் தீர்ந்துச்சு பார்த்துங்க. அவங்க 5 வருஷமும் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் எந்த குறையும் இல்லாமல் ஆசீர்வாதமாக இருந்தார். அவர் சொன்னதை செஞ்சாரா? ஹல்லேலூயா. உங்களுக்கும் அதே தான் சொல்கிறாரு. இந்த வருடத்தில், இந்த வருடம் மாத்திரம் இல்லை, வறுமை இல்லாதபடி உங்களை காத்துக்கொள்வார். வறுமை இல்லாதபடி உங்கள் குடும்பத்தை நடத்த போகிற விசுவாசிங்க.
யோசேப்பை கொண்டு யாக்கோபுடைய குடும்பத்தை, அவனுடைய சகோதரர்களை வறுமை இல்லாதபடி நல்லா சாப்பிட்டு அவங்க திருப்தியாக இருந்தார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இந்த வருடம் முழுவதும் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, உங்களுடைய வறுமையெல்லாம் மாறிடும், உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாறிடும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும், உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் மாறிடும். என கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தகப்பனாருக்கு அந்த செய்தி போனோன்னா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஹல்லேலூயா. இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் இப்படியெல்லாம் பராமரித்து அந்த குடும்பத்தை நடத்துகிறார் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் இந்த கொடுமையான காலகட்டங்களில் தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் யாக்கோபின் தேவன், அவர் உங்கள் தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்துக்கு வறுமை வராதபடி பஞ்ச காலத்தில் கூட, இல்லாத நிலைமையிலும் கூட ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களுக்கு வழி வாசலை திறந்து உங்களை போஷித்து வறுமைகளை எல்லாம் நீக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இப்போ யோசேப்பிடத்தில் பார்வோன் சொல்கிறான், எகிப்து தேசத்தினுடைய அதிபர் பார்வோன் இந்த சம்பவத்தெல்லாம் அவன் மெதுவாக கேட்டுகிட்டே இருக்கிறான். அவங்க சகோதரெல்லாம் வந்தது, அவங்க அப்பா அந்நிய தேசத்தில் யாக்கோபு இருக்கிறது, அங்கே பஞ்சமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்வோன் ராஜா கேட்டுகிட்டே இருக்கிறார். யோசேப்பிடத்தில் அங்கு பிரதானியாக இருக்கிறவர் யாக்கோபுடைய மகன் யோசேப்பு. அவங்கிட்ட அந்த பார்வோன் ராஜா சொல்கிறார், அவன் கடுமையானவன், அந்நிய தேசத்துலேருந்து ஒருத்தன் இன்னொரு தேசத்துக்கு வந்தால் விட்டுருவானா? விட மாட்டான்ல. ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 45:18. உங்கள் தகப்பனையும் யாக்கோபிடத்தில் யோசேப்பிடத்தில் பார்வோன் சொல்கிறான், உங்கள் சகோதரனையும் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு, உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டிங்க. உங்கள் குடும்பத்தார், அக்கா தங்கச்சி, அங்கே பெண்கள் எல்லாம் குறிப்பிடல, அக்கா தங்கச்சி எல்லாரும் உறவுகளை எல்லாரும் கூட்டிங்க, உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டிங்க. என்னிடத்தில் வாருங்க. பார்வோன் சொல்கிறான், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். இப்போ எகிப்து தேசம் ஃப்ளரிஷாக இருக்குது, எகிப்து தேசம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஏன்னா யோசேப்பு கொடுத்த ஆலோசனையின்படி அந்த தேசத்தில் களஞ்சியங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குது, தானியங்களால் நிரம்பி இருக்கிறது. இப்போ அங்கே செழிப்பாக இருக்கிற தேசத்தில் அந்த தேசத்தினுடைய ராஜா சொல்கிறான் யோசேப்பை பார்த்து, உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, உங்கள் தகப்பனை கூட்டிகிட்டு வா, எங்கள் தேசத்தில் இருக்கிற நன்மைகளை, எங்கள் தேசத்தில் இருக்கிற நன்மைகளை நான் உங்களுக்கு தரேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். எப்படி? தேசத்தின் கொழுமை, அப்படியே செழிப்பு, தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தரேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேசத்தில் என்ன வறுமை வந்தாலும், என்ன வீழ்ச்சி வந்தாலும், எத்தனை விலைவாசிகள் ஏறினாலும், எத்தனை விதமான சூழ்நிலைகள் உருவானாலும், கர்த்தர் அந்த தேசத்தின் நன்மையை உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாரு. இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. அந்நிய தேசத்துக்கு கூப்பிடுறாருங்க, உங்கள் தகப்பனை கூப்பிடு, உங்கள் குடும்பத்தாரெல்லாம் கூட்டிகிட்டு வா, இந்த தேசத்தினுடைய செழுமையை சாப்பிடுங்க, கொழுமையை சாப்பிடுங்க, தேசத்தின் நன்மையை கர்த்தர் தருவார். இந்திய தேசத்தினுடைய நன்மையை சுதந்திரிக்கிறவரிடமாக இதை கர்த்தர் மாற்றி தருவார்.
என்னென்ன ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் இருக்கிறதோ அது எல்லாம் நான் சுதந்திரமாக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தருவார். அந்த தேசத்தினுடைய செழிப்பை அவங்க அனுபவிக்கிறாங்க. அது யாரால் வந்து தெரியுமா? கர்த்தருடைய பிளானே வித்தியாசமானது. ஒரு பக்கத்தில் அந்த சைடு பஞ்சம், ஒரு பக்கத்தில் இந்த சைடு செழிப்பு. கர்த்தர் சொல்லிட்டாரு, யோசேப்புக்கு ஆலோசனை கொடுத்து அவனுக்கு தரிசனம் கொடுத்து இதெல்லாம் செய்ய இந்த தேசத்தில் சொல்லிட்டாரு. இது யாருக்காக செஞ்சாரு? பார்வோனுக்காக செய்யல. இது யாக்கோபுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய் யாக்கோபுடைய குடும்பம் மாத்திரமல்ல, அந்த பார்வோன் தேசத்து ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் நிமித்தம் மற்றவர்களும் செழிப்பை சம்பாதிப்பார்கள். உங்கள் நிமித்தம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேசத்தின் நன்மையை கர்த்தர் தருவார். என்ன பஞ்சம் வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, எப்படி சூழ்நிலைகள் வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொன்னதை செய்யமளவும் கைவிடுவதில்லை. உன் குடும்பத்துக்கு வறுமை வராது. நீங்கள் எப்படி இருப்பீங்க? தேசத்தின் நன்மையை சாப்பிடுவீங்க. தேசத்தின் நன்மையை கர்த்தர் தருவார். தேசத்தில் பஞ்சம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், கொடுமையான காரியங்கள் நடக்கலாம், என்னென்னவோ போராட்டங்கள் நடக்கலாம், எல்லாம் ஏறி போய் நிற்கலாம். அது விலை ஏறிடுச்சு, இது விலை ஏறிடுச்சு, அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம், எல்லாம் புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை தருவார். இந்த தேசத்தினுடைய நன்மையை தருவார். யாக்கோபுக்கு அப்படி தான் தந்தாருங்க. யாக்கோபுடைய குடும்பத்துக்கு அப்படி தான் தந்தார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் நன்மை தராத தேவன் அல்ல. கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்கள் குடும்பத்துக்கு நன்மை நடக்கும். இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்துக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும், கொழுமையானது கிடைக்கும். இருக்கிறதுலையே கொழுமையானது, நல்ல புஷ்டியானது, நல்ல திடகாத்திரமானது, இருக்கிறதுல ரொம்ப ஹெல்த்தியானது, அது கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. யாக்கோபுனுடைய குடும்பத்துக்கு அதை தான் தந்தார் ஆண்டவர். இருக்கிறதுல ஹெல்த்தியானது, புஷ்டியானது, கொழுமையானதை சாப்பிடுவீர்கள். தேசத்தினுடைய பலன், எகிப்து தேசத்தினுடைய பலனை நான் தர்றேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா முன் வரான், பார்வோன் முன் வரான். ஆச்சரியமா இருக்குல்ல? கர்த்தர் எவ்வளவு அனந்த ஞானம் படைத்தவர். எப்படி அந்த குடும்பத்தை பராமரிக்கிறார் பாருங்க, அந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறார் பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அப்படி தான் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் நல்ல செழிப்பாக இருக்க போகிறது. உபத்திரவங்கள், போராட்டங்கள், கவலை, கண்ணீர் எல்லாம் சூழ்ந்து உலகத்தில் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. யாக்கோபுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த பஞ்சமும் தடுக்க முடியல, எந்த தேசமும் தடுக்க முடியல. அந்நிய தேசத்தில் இருக்கிற பார்வோனுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசி யோசேப்பிடத்தில் சொல்றார், உங்க அப்பாவை கூப்பிடு, உன் குடும்பத்தை கூப்பிடு. நீ கூப்பிடுறது மட்டும் கிடையாது, இந்த தேசத்தினுடைய நன்மையை அவங்க சாப்பிடணும், கொழுமையானதை அவங்க சாப்பிடணும், அதை நான் உங்களுக்கு தரேன். அவன் மூலமா கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் தரமாட்டாரா? எல்லா வறுமையும் மாறி போகும். நீங்க ஹெல்த்தியா இருக்கும்படியாய், உங்க குடும்பம் ஹெல்த்தியா இருக்கும்படியாய், கொழுமையா இருக்கும்படியாய் தேசத்துடைய பலனை புசிப்பீர்கள், சாப்பிடுவீங்க. கர்த்தர் அப்படி தான் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோசேப்பு இப்போ தான் குடும்பத்துக்கு சொல்றார். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்றார். அதே ஆதியாகமம் 47 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம்.
யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எல்லாம் ட்ராவல் பண்ணி யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் யோசேப்பு அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்கிறான் பாருங்க, தன் தகப்பனாருக்கும் தன்னுடைய சகோதரருக்கும் அவங்கெல்லாம் எல்லாம் திருமணமாகி தனி குடும்பமாக இருக்காங்க. அப்படி தனித்தனி குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறானா? கொடுத்து ஆதரித்து வந்தான். ஆகாரம் கொடுத்து இவன் ஒன்றும் உழைக்கல, இவன் போய் நிலத்துல பயிரிடல, இவன் போய் எந்த காரியத்தை செய்யல, சும்மா போறாங்க. அங்க போறவனுக்கு வேலைக்கு சாப்பாடு, ஒவ்வொரு நாளும் கொழுமையான சாப்பாடு, செழிப்பான சாப்பாடு. மற்றவெல்லாம் பஞ்சத்தில் வாடிட்டு இருக்கான். மற்றவனுக்கெல்லாம் விலைவாசி அதிகமாக இருக்குது. மற்றவர்களுக்கெல்லாம் ஐயோ எப்படி தான் இந்த நாள் போகுமோன்னு இருக்குது. இவன் உட்கார்ந்த இடத்துல 3 வேளையை நல்லா சாப்பிட்றான். ஆகாரம் கொடுத்து கர்த்தர் ஆதரித்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் அப்பமும் தண்ணீரும் குறைவுபடவே படாது. அவர் ஆகாரம் கொடுத்து நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. என்னென்ன ஆகாரம்? பிரியாணி கொடுப்பாரு, ரசம் சாதம் கொடுப்பாரு, தயிர் சாதம் கொடுப்பாரு, லெமன் ரைஸ் கொடுப்பாரு. இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அதையும் தருவார். ஆவிக்குரிய மன்னாவாகிய ஆகாரத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. வேத வசனங்கள் உங்களுக்கு ஆகாரமாக கிடைக்கும். இதில் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய், நீங்கள் வழி நடத்தும்படியாக, நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்படியாய் ஆவிக்குரிய ஆகாரங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆகாரங்களை நீங்கள் இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு நல்ல ஆகாரத்தை 5 வருஷமாக கொடுத்துட்டான். 1 நாள் 2 நாள் கிடையாது. அவங்கவுங்க குடும்பம் தனித்தனியாக இருக்காங்க, பேட்சாக இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் படபடையாக இருக்காங்க. அப்படியே அவங்களெல்லாம் பராமரித்து அவங்களுக்கு வேலைக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரு குறையும் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் தேசத்தில் தலை விரிச்சாடுது பஞ்சம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலை பார்க்குறீங்களா? வறுமையான சூழ்நிலை பார்க்குறீங்களா? எப்படி தான் நம்ம கடந்து போக போகிறோம்னு பார்க்குறீங்களா? இந்த சம்பளத்தை வச்சு என்னால் முடியாதுப்பா அப்படி சொல்கிறீங்களா? இந்த காரியத்தை என்னால் செய்யவே முடியாதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி சொல்கிறீங்களா? பயப்படாதீங்க. இந்த வருடத்தில் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு சொன்ன தேவன் எப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை பராமரிக்கிறார் பாருங்க. அவன் உழைக்காம, அவன் எந்த எஃபோர்ட்டும் போடாம உட்கார்ந்த இடத்துலையே அவனுக்கு நல்ல ஆகாரம் வந்தது. ஆகாரத்தை கொடுத்து ஆதரித்தார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. நல்ல ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் ஆதரிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். இந்த வருடம் அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு புது காரை கொடுப்பார்னு எனக்கு தெரியாது. அதுவும் அது விலையேற பெற்ற ஒரு கார், ரொம்ப காஸ்ட்லி கார். இதை நான் நினச்சும் பார்க்கல, அதை விரும்பவில்லை, எனக்கு தெரியவும் தெரியாது அதை பற்றி. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. இதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருந்தாரு. அவன் திடீர்னு இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் ஃபோனை பண்ணி, இந்த மாதிரி ஒரு கார் இருக்குது,
அது உங்களுக்காக நாங்கள் புக் பண்ணுறோம் அப்படின்றாங்க. யோசேன், இது எங்கே நம்மளால் முடியும், நமக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, நம்ம எப்படி இதை பண்ண முடியும் அப்படி யோசேன். நான் யோசிக்கவே இல்லை வேறு இந்த கார் வாங்குவோம், இந்த மாதிரியான கார் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் யோசித்து கூட பார்க்கல. அதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம், 4-5 இடங்களில் பார்த்தோம், ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. அப்பா ஸ்தோத்திரம், இருக்கிறத வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிவிடுவோம், இருக்கிறத வச்சு இந்த வருஷத்தை ஓட்டிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்குரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்சூரன்ஸ் கட்டுற எல்லாம் பண்ணிட்டேன், அதுக்குரிய காரியங்களாம் நடந்துச்சு. திடீர்னு ஆண்டவர் பாருங்க, எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறான், அவன் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார் இந்த இடத்துல இருக்குது, நாங்கள் அதை புக் பண்ணுறோம் அப்படின்னு. அன்னைக்கு அவங்க புக் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தவர் உங்களுக்கு தர மாட்டாரா? இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி. அதுக்குன்னு யோசேப்பை அந்நிய தேசத்தில் அனுப்பி அந்த குடும்பத்தை எப்படி பராமரித்தாரோ அதே மாதிரி எனக்குன்னு ஒரு ஆள் அங்கே வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தயவுசெய்து ஆளை விட்டுருன்னு இல்லை இல்லை, அது உங்களுக்கு தான், ஊழியத்துக்கு தான், அது நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே எல்லா காரியத்தையும் பண்ணாங்க. எல்லா காரியத்தையும் போயிட்டு நான் போய் எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஹல்லேலூயா. பிரியம் இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, எதிர்பார்க்காத ஆகாரத்தை கொடுத்து, எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை ஆதரிக்கிற தேவன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பஞ்சத்தை கண்டு அவன் பயப்படல, நடக்கிற சம்பவத்தை கண்டு பயப்படல. அவனுக்குன்னு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவான்னு அவனுக்கு தெரியும். வயசான காலத்தில் கூட அவனையும் அவனை சார்ந்த குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா ஆகாரத்தை கொடுத்து அவனை ஆதரித்த தேவன் என்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு அவர் ஆதரவாயிருப்பார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆதரிப்பார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, வறுமை இல்லாமல் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். நல்ல பலன்களை கர்த்தர் நன்மையானதை தந்து உங்கள் குடும்பத்தை நடத்துவார். உங்களுக்கு வேலைக்கு ஆகாரத்தை கொடுத்து, ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி, உலக காரியங்களானாலும் சரி, ஆகாரத்தை கொடுத்து அவர் ஆதரித்து இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை செய்யணும், இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது. அவர் எப்படி வேண்டுமானால் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. சொந்த தேசத்தில் நிறைவேற்றுவார், சொந்த ஊரில் நிறைவேற்றுவார், வேற மாவட்டத்தில் நிறைவேற்றுவார், வேற தேசத்தில் நிறைவேற்றுவார், எங்கேயோ எப்படியோ நிறைவேற்றி கொடுப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். விசுவாசிக்கணும். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் தானே. இந்த வருஷத்தில் என் குடும்பத்தில் வறுமை இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? வறுமை இருக்காது. என் குடும்பத்தில் நன்மையானதை நான் அனுபவிக்க போகிறேன். கர்த்தர் தருகிற நன்மையை நான் அனுபவிக்க போகிறேன். இந்த வருஷத்தில் எனக்கு ஆகார குறைபாடே இருக்காது. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து என்னை ஆதரிக்க போகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இந்த வாக்கு தத்தத்தை குடும்பத்தாராய் சொந்தமாக்கி கொள்ளுங்க. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவனுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதே வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவனை எப்படியெல்லாம் போஷித்தார், எப்படியெல்லாம் அவனை பராமரித்தார், எப்படியெல்லாம் அந்த குடும்பத்துக்கு அவர் என்னென்ன காரியத்தை செஞ்சார்னு சொல்லி சில வசனங்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். பார்த்தீங்களா?
தட்ஸ் த ரெவலேஷன். அதுதான் வெளிப்பாடுகள். இதுதான் தீர்க்க தரிசனம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவன் நம்மோடு கூட பேசிகிட்டு இருக்கார். பரிசுத்த ஆவியானவன் நம்மோடு கூட பேசிகிட்டு இருக்கார். ஆவியானோட சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து அதை முழுசும் அதை நீங்கள் சுதந்திரிப்பீங்கன்னு சொன்னாக்கா, இதை காட்டிலும் மேலானதை நாம் சுதந்திரிப்போம். மேலான காரியங்களை சுதந்திரிப்போம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஒரு பக்கத்தில் உலகம் எப்படி வேண்டுமா இருக்கட்டும், என்ன ஆபத்து வேணால் சூழ்ந்திருக்கட்டும், பிசாசு போராடிட்டு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போது நீங்கள் பலனை அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு அவர் ஆதரவாக எல்லா காரியத்திலும் இருக்க போகிறார். பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் தந்து நம்மை பராமரிக்க போகிறார். இந்தவரை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். என் குடும்பத்தை நீர் பராமரிப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்துக்கு நன்மையானதை தருவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தை நீர் ஆதரவு தருவீர், ஆகாரத்தை கொடுத்து போஷித்து ஆதரவு தருவீர் என்பதாக நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா, கேட்கலாமா? அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு அதை ரிசீவ் பண்ணிக்கலாமா, அதை பெற்றுக்கொள்ளலாமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை தகப்பனே ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடம் முழுவதும் தகப்பனே அவருடைய குடும்பத்தை நீர் பராமரிப்பீராக. இந்த வருடம் முழுவதும் தகப்பனே அவர்களுக்கு நன்மையானதை தருவீராக. இந்த வருடம் முழுவதும் இயேசுவே நீர் அவர்களை ஆதரித்து ஆகாரத்தை கொடுத்து போஷித்து நடத்துவீராக. இந்த பிள்ளைகளை உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.